அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பணியின் நிறைவு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பணிகள் அனைத்திற்கும் இயேசு நிறைவாக இருக்கிறார். இயேசுவே பணிகளை நிறைவு செய்தார். எனவே நம்முடைய பணிகளுக்கும் நிறைவாக இயேசு இருக்கிறார் என்னும் செய்தியை நாம் விவரித்தில் பார்க்கிறோம். 2 எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒன்று, லூக்கா நற்செய்தி 13. ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு கூறுகிறார், இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். ஆகவே இயேசுடைய பணி வாழ்வை பொறுத்தளவில் அவர் அந்த பணியின் நிறைவை எதிர்நோக்கி இருந்தார், திட்டமிட்டு இருந்தார், இலக்குகளை கொண்டிருந்தார். இன்றும் நாளையும் 3ஆம் நாள் என்றால் இந்த பணியினுடைய நிறைவைத்தான் அது குறிக்கிறது. நிறைவு பெறும் என்று இயேசு கூறினார். அது நிறைவேறிய போது அது நிறைவேறிவிட்டது என்று கூறினார். யோவான் 19:30 சிலுவையில் இயேசு தொங்கிய பொழுது அவர் சொன்ன 7 சொற்களில் மிகச்சிறந்த சொல், எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். ஆகவே பணியின் நிறைவு, இயேசு தன்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவு செய்தார். எந்த ஒரு மனிதர் தன் வாழ்வின் நிறைவில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறாரோ எண்ணுகிறாரோ அந்த மனிதர் பேறு பெற்றவர். அவரே சிறந்த ஆளுமை, அவரே சிறந்த தலைவர். இயேசுடைய வாழ்வில் அது நிகழ்ந்தது. இன்னென்ன பணிகளெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த பணிகளையெல்லாம் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற இலக்கோடு, தெளிவோடு, பணித்தெளிவோடு இயேசு பணியாற்றினார், பணிகளை நிறைவு செய்தார். எனவே சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அனைத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னார். அவரது ஆளுமையை நாம் போற்ற வேண்டும். நாமும் இயேசுவை போல நம்முடைய பணிகளையும் திட்டமிட்டு இலக்குகளோடு நாம் ஆற்ற வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நான் என்னுடைய பணிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று நம்மால் கூற முடிந்தால் நாமும் சிறந்த ஆளுமைகளாக விளங்க முடியும். அந்த அருளுக்காக பணிகளின் நிறைவாகிய, பணிகளின் நாயகராகிய இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.